Good morning 9th standard students. Today in your English session we are going to see unit number 4 supplementary, the cat and the painkiller. This is an extract from the Adventures of Tom Sawyer written by Mark Twain. இது வந்து நீங்க வந்து 7th standard portionsல வந்து நீங்க படிச்சிருக்கலாம். டாம் சாயர் அப்படின்ற ஒரு பாய், அந்த பாய் என்னென்னலாம் அட்வென்ச்சர்ஸ் பண்றான் அப்படின்றது தான் அந்த புக். அட்வென்ச்சர்ஸ் ஆஃப் டாம் சாயர் அப்படின்ற புக். இந்த புக்ல இருந்து ஒரு சின்ன எக்ஸ்ட்ராக்ட், ஒரு சின்ன ஸ்டோரி தான் நம்மளுக்கு இங்க கொடுத்திருக்காங்க, த கேட் அண்ட் த பெயின் கில்லர் அப்படின்றது. Before getting into the story, let's complete a small warm-up. There has always been a close bonding between children and animals. Studies have revealed that living with pet animals increases empathy, compassion, and self-esteem among children. So, நம்ம pet animals வந்து சில்ட்ரனோட வந்து ரொம்பவே வந்து நல்ல பாண்டிங்ல இருக்கும். டாகோ, கேட்டோ இல்லை பேர்ட்ஸோ எதுவாக இருந்தாலுமே வந்து சில்ட்ரனுக்கு வந்து பர்டிகுலராக வந்து இந்த அனிமல்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஸோ தங்களோட வீட்லேயே வந்து இந்த அனிமல்ஸை வளர்க்கும் போது இன்னுமே வந்து ரொம்பவே அஃபெக்ஷனேட்டாக இருப்பாங்க. ஸோ ஸ்டடீஸ் வந்து என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில்ட்ரன் லிவிங் வித் பெட் அனிமல்ஸ், யாரெல்லாம் வந்து பெட் அனிமல்ஸோடு சேர்ந்து வளர்றாங்களோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நல்ல விதமான பண்புகள் வந்து வளர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லி ஸ்டடீஸ் வந்து ப்ரூவ் பண்ணியிருக்கு. ஸோ உங்கள் வீட்டில் வந்து பெட் இருந்துச்சுன்னா அந்த பெட் அனிமல் என்ன, அந்த அனிமலோட பேர் நீங்கள் என்ன வச்சுருக்கீங்க, உங்களுக்கு வந்து ஏதாவது வந்து ஒரு ஹியூமரஸ் மூமெண்ட்ஸ் வந்து அந்த பெட் அனிமலோட இருந்ததுன்னா என்ன, அண்ட் உங்களோட பெட்ஸ்க்காக நீங்கள் எப்படியெல்லாம் கேர் பண்ணுவீங்க அப்படிங்கிறத தான் நீங்கள் எழுதணும். இதுதான் வந்து உங்களோட வார்ம் அப். ஸோ உங்ககிட்ட பெட் இல்லைனாலும் உங்களுக்கு எந்த மாதிரியான பெட் உங்களுக்கு பிடிக்கும், டாகா, கேட்டா இல்லை பேர்டா, என்ன பெட் நீங்கள் வச்சுக்கணும்னு நினைப்பீங்க, அண்ட் அப்படி ஒரு பெட் இருந்தால் அந்த பெட்க்கு நீங்கள் என்ன பேர் வைப்பீங்க, அண்ட் தென் எப்படி வந்து அந்த பெட்க்கு வந்து நீங்கள் கேர் பண்ணுவீங்க அப்படின்றத வந்து நீங்கள் ரைட் பண்ணுங்க. ஸோ திஸ் இஸ் யுவர் வார்ம் அப். இப்போ வந்து நம்ம இந்த நாவலை பற்றின ஒரு நோட் கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த நாவலோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா தி அட்வென்ச்சர்ஸ் ஆஃப் டாம் சாயர். இது வந்து ஒரு பெரிய நாவல். இந்த நாவலில் வந்து நிறைய சாப்டர்ஸ் இருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டாம் சாயர் அப்படின்ற ஒரு யங் பாய் பற்றின ஒரு கதை தான். இவன் வந்து எங்கே இருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் அப்படின்ற ஒரு ஊரில் மிசிசிப்பி ரிவர் ஓரமாக தான் வந்து இவன் வந்து வளர்றான். இவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யார் கூட அவன் வசிக்கிறான்னு பார்த்தீங்கன்னா அவனோட ஆண்ட் போலி அண்ட் அவனோட பிரதர் சித், இவங்க 2 பேரோட தான் வந்து அவன் வசிச்சுட்டு இருக்கான். அவன் வந்து நிறைய குறும்பு பண்ணுவான். ஆனால் வந்து அந்த குறும்பு பண்ணதுக்கு ஆன பனிஷ்மெண்ட் அவனுக்கு கிடைக்கிறதுக்கு முன்னாடி அதுலேருந்து வந்து எஸ்கேப் ஆகிடுவான். ஸோ அவனுக்கு வந்து ஸ்கூல் போகிறது கொஞ்சம் கூட பிடிக்காது. பட் வந்து அவங்க ஊருக்கு வந்து ஒரு பொண்ணு வந்தா, குட்டி பொண்ணு பெக்கி தாச்சர். அவள் வந்ததுக்கு அப்புறமா வந்து அவளும் அதே ஸ்கூல்ல தான் படித்தா. அவள் வந்ததுக்கு அப்புறமா வந்து டாம்க்கு வந்து ஸ்கூலுக்கு போகிறதுல ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்தது. பட் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் பெக்கிக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் போனதுனால அவள் ஸ்கூலுக்கு வரதை நிறுத்திட்டா ரொம்ப நாளாக. ஸோ திருப்பி வந்து டாம்க்கு வந்து ஸ்கூல் லைஃப் வந்து ரொம்ப போர் ஆயிடுச்சு. அதனால வந்து அவனோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஜோ ஹார்பர் அண்ட் ஹக், இவங்க 2 பேரோட சேர்ந்து பக்கத்தில் இருக்கிற ஒரு ஐலண்டுக்கு வந்து இவங்க 3 பேரும் ஓடி போயிட்டாங்க. அந்த ஐலண்டுக்கு பேர் ஜாக்சன்ஸ் ஐலண்ட். அந்த ஐலண்டுக்கு போய் நம்ம பைரேட் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே வந்து ஓடி போயிடுறாங்க, இவங்க 3 பேரும். ஸோ இந்த ஊர்ல இருக்கிற இவங்க மற்ற மக்கள்லாம் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா இவங்க 3 பேரும் இறந்துட்டாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவங்களுக்கு வந்து ஃபியூனரல் பண்றாங்க. பட் அந்த ஃபியூனரல் போது தான் இவங்க 3 பேரும் அந்த ஐலண்ட்லேருந்து திரும்பி வராங்க. ஸோ இதுதான் வந்து இந்த நாவல். ஸோ இந்த நாவலில் வந்து நிறைய சாப்டர்ஸ் இருக்கு. ஒரு சாப்டராக வந்து ஆத்தர் எழுதியிருக்காரு. அந்தந்த சாப்டர்ல வந்து இந்த டாம் சாயர் என்னென்னலாம் குறும்பு பண்றான் அப்படிங்கிறத எழுதியிருக்காரு. 7th ஸ்டாண்டர்ட்ல கூட இதில் ஒரு சாப்டர் வந்து கொடுத்துருக்காங்க, சப்ளிமெண்ட்ரி ஸ்டோரியா. ஸோ இங்கே உங்களுக்கு கொடுத்துருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா த கேட் அண்ட் த பெயின் கில்லர் அப்படின்ற ஒரு சப்ளிமெண்ட்ரி சாப்டரை தான் உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து டாம் வந்து அவங்க ஆண்ட்டை வந்து ப்ராங்க் பண்ணுறான் அப்படின்றது தான் இந்த சாப்டரில் இருக்குது. அவங்க ஆண்ட் போலி வந்து அவனுக்கு ரொம்ப பிடிக்கும், டாமை வந்து ரொம்ப பிடிக்கும். பட் ஆனால் அந்த அன்பை வந்து அவங்க வெளிக்காமிக்க மாட்டாங்க. ஏன்னா வந்து அவன் இன்னும் குறும்பு ஜாஸ்தியாக பண்ணுவான்றதுனால அவன்கிட்ட ஸ்ட்ரிக்டாக இருக்க மாதிரி அவங்க நினைப்பாங்க.
Now read the extract The Cat and the Painkiller to enjoy the pranks played by Tom Sawyer on Peter the cat. So Tom Sawyer, Aunt Polly and இன்னொரு கேரக்டர் இதில் இருக்குது. என்னென்னா கேட். அந்த கேட்டோட பேர் வந்து பீட்டர். இந்த கேட் தான் வந்து இதில் வந்து இவங்க வீட்டில் இருக்கிற பெட் அனிமல். ஸோ நான் உங்களுக்கு இதை ரீட் பண்ணி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஜஸ்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. Becky Thatcher, his friend, had stopped coming to school. This disturbed Tom. He became unhappy. The charm of life was gone. There was nothing but boredom left. He put his hoop away and his bat. There was no joy in them anymore, and so his Aunt Polly was concerned. She was infatuated with patent medicines and all new methods of producing health or mending it. She was an incurable experimenter in these things. ஸோ முன்னாடியே நம்ம படித்த மாதிரி பெக்கி தாச்சர் அப்படின்ற டாமோட ஒரு ஃப்ரெண்ட். அந்த பொண்ணுக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் போனதுனால அவள் வந்து ஸ்கூலுக்கு வரதை நிறுத்திட்டா. ஸோ டாம் வந்து அதனால ரொம்ப வந்து அவனுக்கு வந்து வாழ்க்கையில் வந்து ஒரு மகிழ்ச்சியே இல்லை. ரொம்ப வந்து அவன் சோகமாக இருந்தான். ரொம்ப போர்டாக ரொம்ப வந்து டல்லாக அப்படி இருந்ததுனால அவங்க ஆண்டி வந்து அவங்களுக்கு ஆண்டி போலி அவங்களுக்கு வந்து ரொம்பவே கஷ்டமாக இருந்தது. ஸோ எப்படியாவது வந்து ஏதாவது மெடிசின் கொடுத்து டாமை வந்து சரி பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு மருந்தாக எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. She began to try all manners of remedies on Tom. The water treatment was new now and Tom's low condition was a windfall to her. She had him out at daylight every morning, stood by him up in the woodshed and drowned him in cold water. Then she rubbed him hard down with a towel like a file. Then she rolled him up in a wet sheet and put him away under blankets. ஸோ ஆண்டி வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா டாமை இந்த போர்டாம்லேருந்து வெளியே கொண்டு வரதுக்காக ஒரு வாட்டர் ட்ரீட்மெண்ட் ஒன்று பண்ணுறாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா அவனை வந்து டே லைட்டில் வெளியே நிற்க வச்சுட்டு அதுக்கப்புறமா கோல்டு வாட்டரில் பாத் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து ஃபுல்லாக வந்து டவலில் வந்து ரப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு வெட் ஷீட்டில் அவனை ரோல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து பிளாங்கெட்குள்ளே அவனை போடுறாங்க. ஸோ yet notwithstanding all this, the boy grew more and more sad and pale and dejected. She added hot baths, sitz baths, shower baths and plunges. The boy remained bored. She began to assess the water with a slim oatmeal diet and blister plasters. She calculated his capacity and filled him up every day with quack cure-alls. He became fed up and he thought over various plans of relief and finally hit upon that of professing to be fond of painkiller. He asked for it so often that he became a nuisance and his aunt ended by telling him to help himself and quit bothering her. So இந்த மாதிரி வந்து நிறைய வந்து ஆண்டி வந்து நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் வந்து அவன்கிட்ட ட்ரை பண்ணுறாங்க எப்படி அவனை இதுலேருந்து வெளியே கொண்டு வரதுன்னு. ஸோ வாட்டர் பாத் வந்து அவனை வந்து எந்த விதத்துலையும் இம்ப்ரூவ் பண்ணலை. அதனால வந்து ஹாட் பாத்ஸ் ட்ரை பண்ணுறாங்க, சிட்ஸ் பாத்ஸ் ட்ரை பண்ணுறாங்க, ஷவர் பாத், பிளஞ்சஸ் இது எல்லாமே ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் அவன் அப்படியே தான் இருக்கான். ஸோ அதுக்கப்புறமா இதுக்கப்புறமா வந்து ஒரு ஓட்மீல் டயட் இதெல்லாமே கூட அவங்க ட்ரை பண்ணுறாங்க. ஆனாலும் வந்து அவன் அப்படியே தான் இருக்கான். எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லை. ஸோ ஃபைனலாக வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க ஒரு பெயின் கில்லர் வந்து அவனுக்கு வந்து கொடுக்குறாங்க. ஸோ அது வந்து டாம்க்கு வந்து பிடிச்சிருக்கு. ஸோ அதனால் அவன் டெய்லியுமே அதை கேட்டு எடுக்க ஆரம்பித்தான். ஸோ கொஞ்ச நாள் ஆக ஆண்டி என்ன சொல்லிட்டாங்க என்ன கேட்காத நீயாவே எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ வந்து அந்த பெயின் கில்லர் மெடிசன் தான் அவன் எடுத்துகிட்டு இருந்தான். She found that the medicine did really diminish, but did not occur to her that the boy was mending the health of a crack in the sitting room floor with it. So அந்த மெடிசன் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வந்து குறைஞ்சிட்டே வந்தது. ஸோ ஆண்டி வந்து என்ன நினச்சாங்கன்னா அவன் வந்து அந்த பெயின் கில்லர் அந்த மெடிசனை வந்து ரெகுலராக எடுத்துட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி ஆண்டி வந்து நினச்சிட்டு இருந்தாங்க. One day Tom was in the act of dosing the crack when his aunt's cat Peter came along purring, eyeing the teaspoon greedily and begging for a taste. Tom said, "Don't ask for it unless you want it, Peter." ஸோ ஒரு நாள் வந்து இந்த மாதிரி அந்த பெயின் கில்லரை வந்து எடுத்து டாம் வந்து சாப்பிட போகும்போது அவங்க வீட்டில் இருக்கிற அந்த பெட் கேட் பீட்டர் வந்து வருது. வந்து எனக்கும் வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்குது. ஸோ பீட்டர் என்ன சொல்கிறான்னா நீ வந்து உனக்கு உண்மையாக வேணும்னா நீ கேளு அப்படின்னு சொல்லி பீட்டர் வந்து சொல்கிறான்.
ஸோ டாம் வந்து சொல்கிறான். ஸோ பீட்டர் வந்து என்ன சொல்லுதுன்னா எனக்கு வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லுது. பீட்டர் signified that he did want it. You better make sure. Peter was sure. ஸோ பீட்டர் வந்து எனக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிக்னல் கொடுக்குது. ஸோ ஷியோரான் டாம் கேட்குறான். பீட்டர் ஆமான்னு சொல்லுது. Now you've asked for it and I'll give it to you because there are not anything mean about me. But if you find you don't like it, you must not blame anybody but your own self. ஸோ பீட்டர் என்ன சொல்கிறான், நீ கேட்கறதுனால நான் உனக்கு கொடுக்குறேன், ஆனால் உனக்கு பிடிக்கலனா நீ யாரையும் ப்ளேம் பண்ணக்கூடாது, யாரையும் திட்டக்கூடாது, உன்னையே தான் நீ திட்டிக்கணும், ஏன்னா நீ விருப்பப்படுறதுனால தான் உனக்கு இதை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கேட்க்கு வந்து சொல்கிறான். டாம் சொல்கிறான். Peter was agreeable, so Tom opened his mouth and poured down the painkiller. Peter sprang a couple of yards in the air and then delivered a war whoop and set off round and round the room, banging against furniture, upsetting flower pots and making general confusion. Next, he rose on his hind feet and danced around in a frenzy of enjoyment, with his head over his shoulder and his voice proclaiming his happiness. Then he went tearing around the house again, spreading chaos and destruction in his path. Aunt Polly entered in time to see him throw a few double somersaults, deliver a final mighty hurrah, and sail through the open window, carrying the rest of the flower pots with him. The old lady stood petrified with astonishment, peering over her glasses. Tom lay on the floor, expiring with laughter. ஸோ இந்த பெயின் கில்லரை வந்து இந்த கேட்க்கு வந்து டாம் வந்து கொடுக்குறான். அது எடுத்துக்கிட்டோன்னே வந்து இந்த பீட்டர் அப்படிங்கிற இந்த கேட் வந்து என்ன பண்ணுதுன்னா இந்த ஏர்ல வந்து அப்படியே வந்து குதிச்சு ஆடிட்டு ரவுண்ட் அடிக்குது ரூமை. அதுக்கப்புறம் ஃபர்னிச்சர், ஃப்ளவர் பாட் இது எல்லாத்தையும் வந்து பேங்க் பண்ணுது. அதுக்கப்புறம் வந்து அதோட ஹைண்ட் ஃபீட் பின்னங்கால வந்து பின்னங்காலை வச்சுட்டு முன்னாடி காலை வந்து தூக்கிட்டு டான்ஸ் ஆடுது. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சத்தம் போட்டு வந்து சவுண்ட் மேக் பண்ணுது. அதுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அதை தெரிவிக்கிறதுக்காக. அதுக்கப்புறமா ஹவுஸ் எல்லாம் அப்படியே வந்து டேர் பண்ணுது, அப்படியே கிழிச்சு வைக்குது அதோட நெயில்ஸ்னால. அண்ட் அதுக்கப்புறமா வந்து இந்த மாதிரியெல்லாம் இது பண்ணிட்டு இருக்கும் போது ஆண்ட் பாலி வராங்க. ஆண்ட் பாலி என்ன பார்க்குறாங்கன்னா இந்த கேட் ஆனது வந்து பல்ட்டி அடிச்சு காமிக்குது. அண்ட் அதுக்கப்புறமா வந்து ஃப்ளவர் பாட்ஸ் எல்லாம் உடைச்சி விண்டோ மேலே இருக்க ஃப்ளவர் பாட்ஸையும் உடைக்கிறதுக்காக போயிட்டுருக்கு. ஸோ ஆண்டிக்கு ஒன்றுமே புரியல, ரொம்பவே வந்து கன்ஃபியூஸ்டாக உட்காந்து பார்த்துட்டு இருக்காங்க அவங்க கிளாஸஸ் வழியாக. டாம் வந்து கீழே உட்காந்து பயங்கரமாக சிரிச்சிட்டு இருக்கான். இந்த கேட் பண்ணுற இந்த சேட்டைகள் எல்லாம் பார்த்து டாம் வந்து சிரிச்சிட்டு இருக்கான். Tom, what on earth ails that cat? I don't know, aunt, gasped the boy. Why, I never see anything like it. What did make him act so? Deed, I don't know, Aunt Polly. Cats always act so when they are having good time. ஸோ ஆண்டி வந்து கேட்குறாங்க, டாம் என்ன இது, ஏன் கேட் இந்த மாதிரியெல்லாம் பண்ணுதுன்னு. அதுக்கு வந்து டாம் வந்து சொல்கிறான், எனக்கு தெரியாது ஆண்டி அப்படின்னு சொல்கிறான். ஏன் நான் வந்து இந்த மாதிரி இந்த கேட் இப்படி பிஹேவ் பண்ண பார்த்ததே இல்லையே அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கும் தெரியாது ஆண்டி, ஆனால் வந்து கேட் வந்து அதுக்கு ஒரு நல்ல நேரம் இருக்கும் போது இந்த மாதிரி தான் ஆக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்கிறான். They do they? There was something in the tone of that made Tom apprehensive. Yes, Sam, that is, I believe they do. You do? Yes, Sam. ஓ அப்படியா, கேட் வந்து நல்ல டைம் இருக்கும்போது இந்த மாதிரியெல்லாம் பண்ணுமா அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஸோ டாம்க்கு வந்து ஆண்டியோட டோன் புரிஞ்சிருச்சு. ஆமாம் ஆண்டி, கண்டிப்பாக அவங்க கேட் வந்து அந்த மாதிரி பண்ணும் அப்படின்னு சொல்கிறான். யூடு, நீயும் அந்த மாதிரி தான் பண்ணுவியா அப்படின்னு ஆண்டி கேட்குறாங்க. ஆமாம் அப்படின்னு சொல்லி டாம் வந்து சொல்கிறான். The old lady bent down and took the teaspoon and held it out. Tom winced and dropped his eyes. Aunt Polly raised him by the usual handle, his ear, and cracked his head soundly with her thimble. Now, sir, what did you want to treat that poor dumb Bess so for? I'd done it out of pity for him because he hadn't any aunt. So, auntie வந்து அந்த கீழே இருக்கிற அந்த பெயின் கில்லர் கொடுத்த அந்த ஸ்பூனை எடுத்துட்டு டாமை வந்து பார்க்குறாங்க. ஸோ டாம் வந்து உடனே வந்து தன்னோட கண்களை வந்து கீழே பார்க்குறான். ஆண்டி என்ன பண்ணுறாங்க, அவனை காதை பிடிச்சி தூக்கிட்டு தலையிலேயே வந்து ஒரு சின்னதாக வந்து அவங்களோட ஃபிங்கரில் போட்டிருப்பாங்க ஒரு
தைக்கிறதுக்காக வந்து அவங்களோட ஃபிங்கர்ல போட்டிருக்கிறது தான் வந்து திம்பிள். அதுல வந்து ஒரு தலையில வந்து ஒரு குட்டு வைக்கிறாங்க. ஸோ நீ வந்து இந்த புவர் டம் பீஸ்ட், அதாவது இந்த பாவம் இந்த கேட்டுக்கு வந்து நீ என்ன கொடுத்து ட்ரீட் பண்ண, என்ன கொடுத்த இந்த கேட்டுக்குன்னு கேட்குறாங்க. நான் வந்து அந்த கேட்க்கு ரொம்ப பாவப்பட்டு தான் ஆண்டி கொடுத்தேன், ஏன்னா வந்து அவன் இது வரைக்கும் இதை சாப்பிட்டதே இல்லை அப்படின்னு சொல்றான். சாப்பிட்டதே இல்லையா? யூ நம்ஸ்கல், வாட் ஹேஸ் தட் காட் டு டூ தட் வித் இட்? ஸோ ஆண்டி என்ன கேட்குறாங்க, அது சாப்பிட்டதே இல்லைன்னு கொடுத்தியா? இந்த கேட்டுக்கும் இந்த பெயின் கில்லருக்கும் என்னடா சம்மந்தம், அதுக்கு எதுக்கு இதை கொடுத்த அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஹீப்ஸ், because if he had one, she would burnt him out herself. She had a roasted bowel out of him, thought any more feeling than if he was a human. ஸோ உடனே வந்து டாம் வந்து என்ன சொல்றான்னா வந்து இது வரைக்கும் அது இது மாதிரி ஒன்று சாப்பிட்டதே கிடையாது, இது சாப்பிட்டதுனால வந்து அதனோட பவல் வந்து ரோஸ்ட் ஆயிருக்கு. ஸோ அதனால வந்து அது வந்து ஒரு ஹியூமன் மாதிரி தான் அது நினச்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றான். Aunt Polly felt a sudden painful regret. This was putting the thing in a new light. What was cruelty to a cat might be cruelty to a boy too. She began to soften. She felt sorry. Her eyes watered a little and she put her hand on Tom's head and said gently, I was meaning for the best, Tom, and Tom, it did do you good. So, இப்போ டாம் வந்து என்ன சொல்றான் ஆண்டி கிட்டனா, இந்த பெயின் கில்லரை வந்து கொடுத்ததுனால இந்த கேட்டோட பவல் வந்து ரோஸ்ட் ஆன மாதிரியா இருக்கு அப்படின்னு சொல்றான். ஸோ இதை கேட்டோன்னா ஆண்ட் போலி என்ன நினைக்கிறாங்கன்னா, ஸோ டெஃபினட்டா வந்து இந்த கேட்டுக்கு இதை கொடுத்தா அந்த கேட்டுக்கு வந்து என்னென்னலாம் வந்து விளைவுகள் ஏற்படுதோ ஸோ அது வந்து கண்டிப்பாக வந்து ஹியூமனுக்கும் ஏற்படும். ஸோ அதனால கேட்டுக்கு கொடுக்கறது தப்புனா ஹியூமனுக்கும் கொடுக்கறது தப்பு தான். இந்த குழந்தைக்கும் அந்த டாம்க்கும் வந்து இந்த பெயின் கில்லர் வந்து ரெகுலராக கொடுக்கறது தப்பு தான் அப்படின்னு சொல்லி ஆண்டி புரிஞ்சுக்கிறாங்க. புரிஞ்சுக்கிட்டோன்னா அவங்க கண்கள்ல இருந்து கண்ணீர் வருது. ஸோ அவங்க ரொம்பவே வந்து சாஃப்ட் ஆயிட்டு ரொம்பவே வந்து ஷி ஃபீல் சாரி. அண்ட் தென் அவங்க டாமோட தலையில கை வச்சு சொல்றாங்க, உனக்கு நல்லதுக்காக தான் நான் இதை பண்ணேன் அண்ட் இது உனக்கு நல்லதும் செஞ்சுது அப்படின்னு சொல்றாங்க. Tom looked up in her face with just a recognizable twinkle peeping through his gravity. I know you was meaning for the best, auntie, so was I with Peter. It done him good too. I never see him around so nice. Oh, go along with you, Tom, before you annoy me again, and you try and see if you can't be a good boy for once and you needn't take any more medicine. ஸோ ஆண்டி வந்து இந்த மாதிரி சொல்றத வந்து டாம் வந்து கவனிக்கிறான். உடனே வந்து ஆண்டி கிட்ட சொல்றான், கண்டிப்பா அது எனக்கு நல்லது செஞ்சது ஆண்டி, அதனால தான் நான் வந்து பீட்டருக்கும் இதை கொடுத்தேன், பீட்டருக்கும் அது நல்லது தான் செஞ்சது ஆண்டி, இது வரைக்கும் பீட்டர் இந்த மாதிரி இருந்ததை நம்ம பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்றான். உடனே ஆண்டிக்கு வந்து திருப்பியும் கோவம் வருது. நீ திருப்பி என்னை கோவப்படுத்தாது, அதுக்கு முன்னாடி இங்கேருந்து ஓடி போயிடு அண்ட் திருப்பி வந்து நீ ஒரு நல்ல பையனா இருக்க மாட்டேன்னு சொன்னா, அதாவது நீ வந்து இனிமேல் வந்து நல்ல பையனா இருப்பேன்னா நீ இனிமேல் வந்து எந்த மெடிசனும் எடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஆண்டி சொல்றாங்க. ஸோ திஸ் இஸ் தி ஸ்டோரி. இது வந்து ஒரு சின்ன சாப்டர் தான். இந்த அட்வென்ச்சர்ஸ் ஆஃப் டாம் சாயர் அப்படின்ற புக்ல இருந்து ஒரு சின்ன சாப்டர். எப்படி வந்து டாம் வந்து அவனோட பெயின் கில்லரை கேட்டுக்கு கொடுத்து அந்த கேட் பண்ற அந்த சேட்டையெல்லாம் பார்த்து பயங்கரமா சிரிக்கிறான் அண்ட் அதுக்கப்புறமா ஆண்டிக்கு வந்து புரிய வைக்கிறான் இந்த பெயின் கில்லர்னால அவனுக்கு வந்து எவ்வளவு கஷ்டமா இருக்குன்றத புரிய வைக்கிறான் அப்படின்றது ஸ்டோரி தான். ஸோ கோ த்ரூ பண்ணி பாருங்க. இட்ஸ் அ நைஸ் ஸ்டோரி, யூ கேன் ரீட் அண்ட் என்ஜாய். நான் ஆத்தர் பத்தி பார்க்கலாம். Samuel Langhorne Clemens, better known by his pen name Mark Twain, was an American writer, humorist, entrepreneur, publisher, and lecturer. Twain was raised in Hannibal, Missouri, which later provided the setting for his novels. His famous works are The Adventures of Tom Sawyer and The Adventures of Huckleberry Finn. So, Samuel Clemens அப்படிங்கிறவர் தான் இந்த அட்வென்ச்சர்ஸ் ஆஃப் டாம் சாயரோட ஆத்தர். பட் அவரோட பென் நேம் வந்து பார்த்தீங்கன்னா மார்க் ட்வெயின். அவர் வந்து ஒரு அமெரிக்கன் ரைட்டர், ஆண்டர்பிரனியூர், ஹியூமரிஸ்ட், பப்ளிஷர் அண்ட் லெக்சரர். ஸோ இவர் எழுதின ஃபேமஸ் நாவல்ஸ் வந்து அட்வென்ச்சர்ஸ் ஆஃப் டாம் சாயர் அண்ட் அட்வென்ச்சர்ஸ் ஆஃப் ஹக்கல்பெரி ஃபின். நெக்ஸ்ட் இந்த ஸ்டோரியில் கொடுத்துருக்குற க்ளாசரி கம்ப்ளீட்டாக நீங்கள் படிச்சு உங்களோட கிளாஸ் ஒர்க்கில் எழுதிடுங்க.
and then choose the most suitable option. இது வந்து நீங்க ஸ்டோரி இப்போ கத்துக்கிட்டீங்க இல்லையா, இந்த ஸ்டோரியிலேருந்து எது வந்து கரெக்டான ஆப்ஷனோ அதை சூஸ் பண்ணி எழுதிருங்க. ட்ரை பண்ணுங்க. என்னோட ஆன்சர்ஸ் வந்து வீடியோட எண்டில் இருக்குது, நீங்கள் க்ராஸ் செக் பண்ணிக்கலாம். அண்ட் ஐடென்டிஃபை தி கேரக்டர் ஆர் ஸ்பீக்கர், இதுவும் வந்து இந்த ஸ்டோரியிலேருந்து சில லைன்ஸ் எடுத்து கொடுத்துருக்காங்க. இதை யார் சொன்னாங்க அப்படின்றத நம்ம எழுதணும். இதுவும் நீங்களே ட்ரை பண்ணுங்கள். அண்ட் தென் வீடியோவோட எண்டில் ஆன்சர்ஸ் இருக்குது, நீங்கள் க்ராஸ் செக் பண்ணிக்கலாம். And then இந்த C exercise வந்து இந்த 8 சென்டென்ஸை வந்து நீங்கள் வந்து ஆர்டரில் வந்து அரேஞ்ச் பண்ணணும். இது வந்து மாறி மாறி இருக்கு. ஸோ ஸ்டோரி நம்ம படித்தோம் இல்லையா, அந்த ஆர்டரில் வந்து யூ ஹாவ் டு அரேஞ்ச் தீஸ் சென்டென்சஸ் அண்ட் ரைட். ஸோ இதுவும் நீங்கள் ட்ரை பண்ணுங்க. அண்ட் தென் கிராஸ் செக் யோர் ஆன்சர்ஸ். Then you have this 2 mark questions and paragraph questions which you have to study with the help of a guide. And then you have this summary of the extract. So இங்கே இருக்கிற இந்த வேர்ட்ஸை யூஸ் பண்ணி இந்த போயமோட சம்மரியை வந்து நீங்கள் ஃபில் பண்ணணும். இதுவும் வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். பிகாஸ் அப்போ தான் நீங்கள் ஸ்டோரி எந்த அளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்றது தெரியும். அண்ட் தென் ஆன்சர்ஸ் நீங்கள் க்ராஸ் செக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் G எக்ஸசைஸ் பாருங்கள். இந்த ஸ்டோரி வி ஃபைண்ட் அ லாட் ஆஃப் அமெரிக்கன் ஸ்லாங் யூசேஜ் ஆஃப் இங்கிலீஷ். Complete the tabular column with standard English. One has been done for you. இந்த ஸ்டோரியில் வந்து நிறைய அமெரிக்கன் ஸ்லாங் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதை வந்து ப்ராப்பர் இங்கிலீஷில் நம்ம கன்வெர்ட் பண்ணி எழுதணும். எக்ஸாம்பிள், there ain't anything mean about me. There is not anything mean about me. There is not தான் வரணும். பட் இங்கே வந்து ain't-னா are not அப்படின்றது தான். ஸோ அதை தான் நம்ம கரெக்ட் பண்ணி ப்ராப்பர் இங்கிலீஷில் நம்ம எழுதணும். ஸோ இந்த மாதிரி வந்து மீதி சென்டென்சஸ் இருக்கு, இதையும் வந்து நம்ம கரெக்ட் பண்ணி எழுதணும். ஸோ இதோட ஆன்சர்ஸ் வந்து வீடியோட எண்டில் கொடுத்துருக்கேன், நீங்கள் க்ராஸ் செக் பண்ணிக்கலாம். அண்ட் தென் கம்ப்ளீட் தி மைண்ட் மேப் பேஸ்ட் ஆன் தி இன்புட்ஸ் ஃப்ரம் தி எக்ஸ்ட்ராக்ட். ஸோ அதாவது மைண்ட் மேப் அப்படிங்கிறது என்னன்னா, இந்த ஸ்டோரி வந்து எப்படி ஆரம்பிச்சு எப்படி போய் எப்படி முடியுது அப்படின்றது தான் மைண்ட் மேப். ஸோ இதை வந்து நீங்கள் மைண்டில் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த ஸ்டோரியோட சம்மரியை ஈஸியாக எழுதிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு எப்படி ஸ்டார்ட் ஆச்சு? பெக்கி தாச்சர், டாம்ஸ் ஃப்ரெண்ட், ஹேட் ஸ்டாப்ட் கம்மிங் டு ஸ்கூல். ஸோ பெக்கி தாச்சர் டாமோட ஃப்ரெண்ட், அவள் வந்து என்ன ஆனானா ஸ்கூலுக்கு வரதை நிறுத்திட்டா. நெக்ஸ்ட் வந்து டாம் என்னன்னா, ஸோ டாம் பிகேம் போர்ட் அண்ட் டிஜெக்டட். ஸோ டாம் எப்படி இருந்தால் ரொம்ப போர்டாக ரொம்ப டிஜெக்டடாக எதுவுமே பிடிக்காம அந்த மாதிரி இருந்தான். நெக்ஸ்ட் வந்து ஆண்ட் போலி என்ன பண்ணாங்க? ஷி வாஸ் வெரி வரிட் அபவுட் டாம். டாம் இப்படி இருக்கிறது நினச்சி அவங்க ரொம்பவே வரி பண்ணாங்க. அண்ட் அதுக்கப்புறம் அவங்க என்னென்ன ட்ரை பண்ணாங்க. ஸோ இதை மாதிரி போகிறது தான் வந்து இந்த மைண்ட் மேப். ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். 3 ஆப்ஷன்ஸ் வந்து 1, 2, 3 நான் உங்களுக்கு சொன்னேன். மீதி இருக்கிறது நீங்கள் ட்ரை பண்ணி எழுதுங்க. அண்ட் தென் ஆன்சர்ஸ் வந்து வீடியோட எண்டில் இருக்குது, நீங்கள் வந்து க்ராஸ் செக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் there is a role play which has to be done in the class. ஸோ இது நம்ம வந்து அப்புறமா பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து இதில் வந்து do you knowல வந்து கேட்டை பற்றின சில இம்பார்ட்டண்ட்டான ஃபேக்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. Cats can drink sea water. ஸோ கடல் நீரை கூட கேட்ஸ் வந்து குடிக்கும். The ridged pattern on a cat's nose is as unique as a human fingerprint. கேட்டோட நோஸ்க்கு மேலே ஒரு ரிட்ஜ்டு பேட்டர்ன் இருக்குது. அது வந்து நம்ம ஹியூமனோட ஃபிங்கர் பிரிண்ட் மாதிரி ரொம்ப யூனிக்கான ஒரு விஷயம். கேட்ஸ் கான் டேஸ்ட் ஸ்வீட் திங்ஸ். ஸ்வீட்டை வந்து கேட் வந்து டேஸ்ட் பண்ண முடியாது. A female cat is called a molly or a queen. ஃபீமேல் கேட்டை எப்படி சொல்லுவோம்? molly or a queen அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். Most female cats are right pawed and most male cats favor their left paws. அதாவது ஃபீமேல் கேட் எல்லாமே தன்னோட ரைட் பாவை தான் வந்து யூஸ் பண்ணும். பட் மேல் கேட்ஸ் எல்லாமே தன்னோட லெஃப்ட் பாவை யூஸ் பண்ணும். மேல் கேட்ஸ் ஆர் கால்ட் டாம்ஸ். ஜென்ரலாகவே மேல் கேட்ஸை டாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. டாம் அண்ட் ஜெரிலாம் நம்ம பார்த்துருப்போம். அதில் வர அந்த கேட் வந்து இட்ஸ் அ மேல் கேட். Cats can make over 100 vocal sounds. Cat வந்து ஒரு 100 different sounds வந்து make பண்ணும். So this is the end of the supplementary. Go through பண்ணி பாருங்க. exercises எல்லாமே complete பண்ணுங்க. answers எல்லாமே வீடியோட எண்டில் இருக்கு. ஸோ நீங்கள் cross check பண்ணிக்கலாம். ஏதாவது doubts இருந்ததுன்னா comment பண்ணுங்க. I'll clarify your doubts and thank you for watching this video.